நான் வந்து பேச்சே காமரமான் படத்தில் கதை வசனம் எழுதி நடிகராக நடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு நான் பண்ண படம் இந்த படம். இதில் வந்து என்னோட வந்து தம்பிராமன் அண்ணன் அவர் டைட்டில் ரோல் வந்து ஊர்வசி அத்தா அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கூட வந்து என்னுடைய பேர் வந்து பிரியங்கா சூசன். என்னுடைய படத்தில் வந்து இன்னொரு தம்பியாக வந்து மகேந்திரன் பண்ணியிருக்கேன். நான் மகன் அல்ல மகேந்திரன் பண்ணியிருக்கேன். அவனுக்கு மற்ற என் கூட நடித்த எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய லைஃபாக இருக்கும். எனக்கும் மிகப்பெரிய லைஃபாக இருக்கும். இதை மன்னன் ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க. உண்மையிலே தயாரிக்கிறதுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி கதையை தயாரிக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். அந்த மனசு என்னுடைய ப்ரொடியூசர்கிட்ட இருந்தது. மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து உணர்வுகளை வந்து சொல்கிற படம், உணர்ச்சிகளை சொல்கிற படம் கிடையாது, உணர்வுகளை சொல்கிற படம். இந்த உணர்வு உள்ள அத்தனை பேரும் வந்து எப்படி மைண்ட் விடுமுத்தார் படம் பார்த்து என்னைய வந்து பெரிய ஒரு நடிகனாக ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்களோ இந்த படத்தை பார்த்து நல்ல மருமகன் ஒத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ரொம்ப பேசக்கூடாது. படம் வெற்றி அடைஞ்ச பிறகு பேசுவோம். நன்றி, வணக்கம். நல்ல கேரக்டர், அதாவது எந்த லாங்குவேஜுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பாஷையிலையுமே ஒரு மொழிமாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபேமிலி ஸ்டோரி. அண்ட் என்னுடைய கேரக்டர் பேச்சியக்காங்கிற இந்த டைட்டில் ரோலுங்கிறத வந்து இந்த படத்துக்கு அப்படி ஒரு கேரக்டர் வந்து சமீபத்தில் வந்து தமிழில் அவ்வளோ தூரம் வந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஃபீமேல் இம்பார்ட்டன்ஸில் ஒரு சப்ஜெக்ட், 2 ஹீரோயின்ஸ் கம்பேரிட்டிவ்லி நியூ ஃபேஸ் தான் 2 பேருமே. அவங்க கேரக்டர்ஸும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அண்ட் கிராமத்துக்கு வைரமுத்து சார் ரொம்ப நல்ல பாடல்கள் எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது. ஹலோ, என் பேர் பிரியங்கா. நான் இந்த படம் பேச்சியம்மா என் மருமகனில் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். அண்ட் எனக்கு இந்த படத்தில் நடிக்கிறத விட இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி டு ஒர்க் வித் எவ்ரிபடி. ஏன்னா எவ்ரிபடி தேவர் ஸோ சப்போர்ட்டிவ் ஃபார் மீ. எனக்கு இது ஃபஸ்ட்டு படம். எல்லோரும் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என் கோ ஸ்டார்ஸ் வந்து தருண் கோபி சார், ஊர்வசி அம்மா, சூசன் அண்ட் தம்பிராமையா சார். ஸோ எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இட் வாஸ் கிவன் பை டைரக்டர் பாலகுமார் சார், ப்ரொடியூசர் மன்னன் அண்ட் தருண் கோபி சார். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், அம்மா சூசன். இன்றைக்கி என்னோடய 5th மூவி ஓட ப்ரெஸ் மீட்டில் இருக்கேன். ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. இந்த 5வது மூவி வரலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து உயர்த்தினதுக்காக. அண்ட் ஐ தேங்க் மன்னன் ஃபிலிம்ஸ் ஃபார் கிவிங் மீ சச் அ ஒண்டர்ஃபுல் ரோல். அண்ட் தருண் சார், அவர் கூட எப்போவுமே நான் வந்து அவரோட மூவியை ரசிச்சிருக்கேன். இட்ஸ் மை கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் எனக்கு கிடச்சிது. அண்ட் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மீடியாவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம். இந்த படமோட ஸ்டோரிலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ஃபன் டீச்சர் வந்து என்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஹூஸ் த ஹீரோயின்? ஷீஸ் பிரியங்கா, புது ஹீரோயின். சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் வந்து அவங்களோட யங்கர் சிஸ்டராக பண்ணியிருக்கேன். நான் பொறாமையில் என்னெல்லாம் பண்ணுறேன், அவங்க இடத்துக்கு போகிறது தான் ஸ்டோரி லைன். கண்டிப்பாக படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தொலைக்காட்சி துறைக்கும் பத்திரிகை துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த படத்தை இயக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பிரதர், நண்பர், சகோதரர் மன்னன் சார் அவர்களுக்கும் சரவணன் சார் அவர்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய 15 வருட கனவை, எனது 15 வருட உழைப்பை வந்து என் நினைவாக்குறதுக்கு வந்து எனக்கு அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பேச்சியக்கா மருமகன் எனது நண்பன் தருண் கோபி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஊர்வசி அம்மா நடிச்சிருக்காங்க. பிரியங்கா, சூசன், தம்பி ராமையண்ண, மகேந்திரன் வில்லனாக நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பான ஒரு வில்லனாக இருப்பார். அப்புறம் திண்டுக்கல் தனம்னு ஒரு லைவ் ஆர்டிஸ்ட்டு. ஊர்வசி அம்மாவுக்கு ஈக்குவலாக ரொம்ப டஃப் கொடுத்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் செவ்வாழை ராசு பருத்திவரில் பொணந்தனியாக நடிச்சிருப்பார், அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் சூசன், அவரை வந்து ஒரு 5 அத்தையை, ஒளிவா, சிந்து, செண்பகம், அருணா, அவங்க ஒரு 5 அத்தையை நடிச்சிருக்காங்க. இவருடைய காமெடி வந்து படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். கவிஞர் வைரமுத்து ஐயா பாடல்கள் எழுதி கொடுத்துருக்காரு. அண்ணன் சபேஷ் முரளி மியூசிக் பண்ணியிருக்காரு. மைனாக்கு பிறகு நாங்கள் எடுத்து கொடுத்த கனவை வந்து ரொம்ப அழகாக எங்களுக்கு ஒட்டி கொடுத்துருக்காரு அண்ணன் தாசண்ணே, எல்கேடி தாசண்ணே. ஏன்னா அந்த படம் எப்படி ஒரு வெற்றி படமோ அது மாதிரி எங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக இருக்கும். எனது உயிர் நண்பர் ஒளிப்பதிவாளர் கேமராமேன் தேவராஜ் சார் இந்த படத்தை கேமராமேன் பண்ணியிருக்காரு. யோகி பண்ணியிருக்காரு. அமீரண்ணன் படம். அதுக்கு பிறகு எங்கள் படம். மதுரை மாவட்டத்தை வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இன்னொரு பரிமாணத்தில் பார்க்க முடியும். ஒரு பாரதிராஜா சார் படம் பார்த்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.
ஃபேமிலி ஓரியன்ட் படங்கள் ஒரு மீடியம் ரேஞ்சில் உள்ள படங்கள் பண்ணும்போது முதல் படியாக நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு தயாரிப்பாளர் தான். அந்த விஷயத்தில் தயாரிப்பாளர் மன்னனை வந்து நான் மனசார பாராட்டுறேன். ஏன்னா பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள்ங்கிறதே நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பிளானிங்கில் நடக்காமல் இருக்கும்போது சின்ன படங்கள் அப்படின்னு நினச்சி அந்த பட்ஜெட்டில் பண்ணுற படங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அவுட்டோரில் அதுலேயும் வந்து நம்ம பல சங்கங்களில் இருந்து ஸ்ட்ரைக்கு வருமா வராதா, ஷூட்டிங்கை நிறுத்தணுமா, இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் அவுட்டோர் ஷூட்டிங்கில் அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போய் எந்தவித தடங்களும் இல்லாமல் நினச்சதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடியே ஷூட்டிங்கை நடத்தி நீட்டாக யாருக்குமே பண அளவில் இருந்தாலும் மன அளவில் இருந்தாலும் யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ இண்டஸ்ட்ரி இருக்கிற நிலைமையில. அந்த விதத்தில் தயாரிப்பாளர் மன்னனுக்கு நாங்கள் யூனிட்ல எல்லாருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். 2வது இயக்குனர் பாலகுமாரன். இது அவருடைய முதல் படம் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் யாருக்குமே அந்த ஞாபகம் இல்லாமல் போச்சு. அந்த அளவுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் தருண் கோபி அவரும் எல்லாம் நல்ல நட்பில் இருக்கிறதுனாலையும் அந்த கதை 100% உங்கள் மனசுக்குள்ள ரொம்ப இறங்கி இருந்ததுனாலையும் அந்த டீம் அந்த டைரக்ஷன் டீமே வந்து ரொம்ப நல்லா உழைச்சிருக்காங்க. 40 நாள் 42 நாள் ஆகும் ஷூட்டிங் முடியறதுக்குன்னு சொன்னது 32 நாள்லேயே எனக்கெல்லாம் ஷூட்டிங் முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கவிஞர் வைரமுத்து சாரனுடைய பாடல்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கும்போது தெரியும். ஏன்னா அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் உள்ளவங்க சொன்ன சின்ன சின்ன பழமொழிகள் அதிலெல்லாம் சயின்டிஃபிக்காக எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது அதெல்லாமே பாட்டில் மிக்ஸ் பண்ணி ரொம்ப யதார்த்தமான பாடல்கள். ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவ்வளோ யதார்த்தமாக எடுத்திருந்தாங்க. பல காட்சிகளில் வந்து நடிப்புங்கிறதே மறந்து என்ன ஒரு பிஹேவ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். நடிப்புங்கிற ஒரு ஃபீலே வரல. எனக்கு ரொம்ப இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னென்னா ஒரே ட்ராக்கிலே வந்து ஃபீமேல் நகைச்சுவைங்கிறது எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் நம்ம வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி தான். ஏன்னா நடிப்புங்கிறது தொழிலாக எடுத்துட்டோங்கிறதுக்காகவே பல படங்கள் வந்து மேனேஜ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு நடுவில் 100% கதைக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு படத்தில் ஒரு டைட்டில் ரோல் பண்ணுறேங்கிறது தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் இந்த பேச்சுக்கங்கிற கேரக்டர். அதுக்கு நான் ரைட்டருங்கிற முறையில் தருண் கோபிக்கும் தயாரிப்பாளராக திரு மன்னன் அவர்களுக்கும் சரி பாலகுமாரன் இயக்குனருக்கும் எல்லாருக்குமே நான் என்னுடைய நன்றியை சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் புதுமுகங்கள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய சினிமா சமாஜங்கள் அதுக்குள்ளே வராத ஆர்டிஸ்டுங்க நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு கேமராமேனுடைய உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாரும் ரிஹர்சலில் பார்க்குற மாதிரி டேக்கில் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. அதில் தேவராஜ் கேமராமேன் நிறைய கஷ்டப்பட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். பல விதத்தில் அவருக்கு வந்து பல தொந்தரவுகள் இருந்தாலும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட் லென்ஸ் இதுலெல்லாம் ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் மாறினா கூட ரொம்ப பிரச்சனை. அதை புரிய வைக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் நிறைய பேர் இல்லை. அதில் அவங்களெல்லாம் வச்சு தேவராஜ் மேனேஜ் பண்ணியிருக்காரு. எல்லாமே டோட்டலாக ஒரு ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணக்கூடிய உழைக்கக்கூடிய ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதெல்லாம் விட சந்தோஷமான விஷயம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் மீட் பண்ணுறேன், நான் வர்றேன், நான் அட்டென்ட் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணி. ஸோ அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களோட இந்த படம் ரொம்ப நல்லா வரணும். உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு, நல்ல விதமான பப்ளிசிட்டி இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டும் இன்னைக்கு மார்க்கெட்டில் செலவாகாது. ஸோ எந்த விதத்திலையாக இருந்தாலும் இங்கே எல்லாருக்கும் உங்களுடைய சப்போர்ட் தேவை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மைக் பிடிச்சாலே கொஞ்சம் சிக்கல் தான். இல்லை, நான் மைக் பிடிச்சாலே கொஞ்சம் சிக்கல் தான். இந்த கதை வந்துட்டு கிட்டத்தட்ட நான் வந்து திமிரு படம் பண்ணுறப்பே இந்த கதையை ரெடி பண்ணிட்டேன். என் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லார்ட்டையுமே இந்த கதையை பண்ணுங்கடா, படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன். எவனும் கேட்கல. ஏன்னா சென்டிமெண்ட்னாலே பிடிக்காதுன்னு நினைக்கிறாங்க எங்களுக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காலை படம் பண்ணி முடிச்சுட்டு மாயண்டு குடும்பத்தார படம் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் கேட்ட கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் லங்கோட எடுத்துகிட்டு வந்து ஒரு கதை சொல்கிறாங்க, இல்லைன்னா ஒரு கொச்சியை கொடுத்து மாடு மிக்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாயண்டு குடும்பத்தார் மாதிரி அதை காட்டிலையும் ஒரு 10 விதமான ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எந்த கதையும் செட் ஆகலை. அதுதான் இந்த 1.5 இயர்ஸ் கேப், வேறு எந்த காரணமும் கிடையாது.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கதையை பண்ணி முடிச்சிட்டோம். இது நேச்சரில் நானும் ஜெயராமும் பாலகுமாரும் பார்த்து உணர்ந்த விஷயங்கள் எங்கள் ஊரில் தேனி மாவட்டத்தில் கம்பம்கூடலூரில் நடந்த கதை இது. அதனுடைய மெயின் அந்த பாண்டியன்ற வாத்தியார் கேரக்டர் இன்னைக்கு ஜட்ஜு ஃபாதராக இருக்காரு. அவர் வெற்றி விழாவில் பேசுவார். எல்லாருக்கும் அந்த கதை தெரியும், அந்த மாவட்டத்தின் முழுக்க எல்லாத்துக்கும். ஒரு மாமியாருன்னா என்ன, ஒரு மருமகன்னா என்ன, இந்த மருமகனுக்கும் மாமியாருக்கும் பார்த்தீங்கன்னா காலகாலமாக மகளை கல்யாணம் முடிச்சிருவாரு, சண்டை வரும் மாமியாருக்கும் மருமகளுக்கும். இப்படி ஒரு எஃபெக்ட் தான் சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமாவில். இதில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் என்னன்னா, அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மருமகன் வர்றதை பார்த்தாலே மாமியார் உட்காந்துருக்குங்க எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அல்லது மாமியார் வர்றாங்கனாலே மருமகன் பார்த்தானாக்கும் மாமியார் வர்றாங்கன்னு சொல்லிட்டு நிற்கிற தெருவு அடுத்த தெருவுக்கு போயிடுவான். அப்படி ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரம். மருமகன்றவன் வேறொரு தாய்க்கு இருந்து தனக்கு மாறுகின்ற மகன் தான் அந்த மருமகன். அப்படிப்பட்ட ஒரு மாமியாருடைய கேரக்டர், ஒரு மருமகனுடைய கேரக்டர் இந்த படத்தில் பெரிய ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு யாரை போடலாம்னு நினச்சது நானும் பங்காளி ப்ரொடியூசர், அப்புறம் எல்லாரும் டைரக்டர் எல்லாரும் உட்காந்து பேசுகிறப்ப வெவ்வேறு விதமாக பேசிகிட்டு இருந்தோம். டக்குன்னு எல்லாருக்கும் தந்து நான் முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்க, அந்த அத்தை விட்டோமேன்னு சொல்லிட்டு முதல்ல மேடம் சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே போனேன். போயிட்டு அத்தை கதை சொன்ன அடுத்த செகண்ட் சொன்னாங்க, இது அருமையான சமாச்சாரம்ப்பா, இது தமிழ் சினிமாவில் சொல்லலை, இப்படி ஒரு உறவை, இப்படி ஒரு புனிதமான உறவை நீங்கள் எடுத்துகிட்டு என்ற கதை சொல்கிறீங்க. இந்த கதையை சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மிக பிரமாதமாக இருக்கும். எப்பொழுது என் டேட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த நிமிஷமே எங்களுக்கு முதல் வெற்றி தெரிஞ்சது. ரெண்டாவது அவங்களை கூப்பிட்டு டைரக்டருக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. அத்தை ஹியூமர் பண்ணுவாங்க, இந்த ரிசர்வும் பண்ணுவாங்க, பட் அந்த நேட்டிவிட்டிக்கு செட் ஆவாங்களா, அந்த நம்ம ஊர் நேட்டிவிட்டிக்கு கண்டாங்கி புடவைக்குன்னு சொல்லி